நடக்குதடா ஈசான மூலையில எதிர நடந்து வர ஈசனோட ரூபத்தில சூழம் பாயுதடா அவன் வாக்கும் திசையினில முனிகளை விரட்டி வர பஞ்சமுனி ரூபத்தில முனிகளை விரட்டி வர முனீஸ்வர பஞ்சமுனி ரூபத்தில கண்டம் விட்டு கண்டம் வந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து அண்டாதிராட்சி செய்யும் மாயக்கார அப்பனே முனீஸ்வரா வச்சா பொறி பறக்கும் கண்ண சச்சா மலை எதிரும் வினையெடுக்க இங்கு வா முனீஸ்வரா கண்டம் விட்டு கண்டம் வந்து அண்டாதிராட்சி செய்யும் மாயக்கார அப்பனே முனீஸ்வரா வச்சா பொறி பறக்கும் கண்ண சச்சா மலை எதிரும் வினையெடுக்க இங்கு வா முனீஸ்வரா மலைகளை சிறு நொடியில் காற்ற போல கடந்து வர்றான் மலையில் ஒய்யாரமா நடந்து வர்றா கருப்பு மேகத்தையே இருபக்கம் குழந்து வர்றா முனிகளின் மூத்த முனி நான் தான் சொல்லி வர்றா மலைகளை சிறு நொடியில் காற்ற போல கடந்து வர்றா எரிமலையில் ஒய்யாரமா நடந்து வர்றா கருப்பு மேகத்தையே இருபக்கம் குழந்து வர்றா முனிகளின் மூத்த முனி நான் தான் சொல்லி வர்றா கண்டம் விட்டு கண்டம் வந்து அண்டாதிராட்சி செய்யும் மாயக்கார அப்பனே முனீஸ்வரா எட்டு வச்சா பொறி பறக்கும் கண்ண சச்சா மலை எதிரும் எடுக்க இங்கு வா முனீஸ்வரா வழிகாட்டிட வினை தீர்த்திட உருவாகிய முனியே என் கரம் ஓங்கிய உன்னை வேண்டிட வரம் தாயன் முனியா கிளிரெண்டிலும் சிவந்தாடிடும் கணல் போலவே கோரம் என் பரமேஸ்வர உடல் பாதியில் உருவான முனீஸ்வரா அலையடி வாரமா பாறைகளின் ஓரமா வீச்சருவா வீசிக்கிட்டு வரான் பாரு அவனை சீண்டி புட்டா வாளுக்கு ஒரு பதில கூறு ஆலமர தூணிலையும் அரச மர தூணிலையும் குடிகொண்டு எங்க முனி இருப்பான் பாரு அவனை வணங்கி வந்த ஆயுள் வர காப்பான் பாரு காதில் குண்டலங்கள் மேலு கீழும் ஆடுது முரட்டு கண்டெண்டு சூனியத்தை தேடுது காட்டு குதிரைகளும் மிரண்டு போய் ஓடுது சாட்டை அடியேன் கூவின் நதிர கேக்குது சலி சலி சலங்க சத்தம் காட்டு வலி கேட்க கரும்புதரையில் ஏறி வரா மாயங்களை போக்க இருவிழியும் கோபம் கொண்டு சூனியத்தை காக்க முனீசன் வடிவில் பிறந்து வரா அண்டங்களை காக்க கண்டம் விட்டு கண்டம் வந்து அண்டாதிராட்சி செய்யும் மாயக்கார அப்பனே முனீஸ்வரா எட்டு வச்சா பொறி பறக்கும் கண்ண சச்சா மலை எதிரும் எடுக்க இங்கு வா முனீஸ்வரா. வணக்கம். இன்று மாடக்கோட்டை முனீஸ்வரர் கோயில் 120ஆம் ஆண்டு திருவிழாவை கொண்டாடி வருகிறோம். இது வெறும் திருவிழாவில் நமது பாரம்பரியத்தினுடைய அடையாளம். ஒவ்வொரு ஆண்டும் நமது சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவில் முக்கிய அம்சம் நாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழும் கிடாய் விருந்து. இதற்காக பல மாதங்களுக்கு முன்பே உலகம் முழுவதும் வாழும் கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட கிடாய்களை பரிசாக அளிக்கிறார்கள், காணிக்கையாக வழங்குகிறார்கள். அவர்கள் இந்த தாராள மனப்பாட்டை தான் இந்த விழாவின் ஆணிவர். பல ஆண்டுகளாக இந்த கிடாய் விருதை மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அனைவரும் நேர்த்தியாகவும் மற்றும் பங்களிப்பார்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் முயற்சி இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் ஆண்டுகளிலும் இதே ஒற்றுமையுடன் நம் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம்.